ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த நன்னாளில் எனது ஆசீர்வாதத்தை பெற்று சந்தோஷமாக இரு. இந்த நாள் உனக்கு வெற்றி தரும் நாளாக அமையும். உன் மனதில் உள்ள சஞ்சலங்கள் அனைத்தையும் இப்போதே என்னிடம் தந்துவிடு. உனக்கான எல்லாவற்றையும் நான் சுமக்கிறேன். என் கண்மணி, உன்னிடம் நான் ஒன்று கேட்கட்டுமா? எப்போதாவது நான் உன்னிடம் இதற்காக நீ கவலைப்படு, அழுது கொண்டிரு என்று கூறியிருக்கிறேனா? எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்பட்டு அழுது புலம்பு என்று நான் கூறியதே இல்லை. நான் எப்போதும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருப்பது, என்னை நம்பு, பொறுமையாக இரு, எப்போதும் உன்னுடனே நான் இருக்கிறேன் என்பதுதான். எனது வார்த்தைகளை ஏன் நீ கேட்கவோ ஏற்கவோ மறுக்கின்றாய்? என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்னிடம் நீ உன் மனக்கஷ்டங்களை என்னிடம் பகிர்ந்து கொண்டாலே போதும். நான் எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடி வந்து உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் விலகச் செய்வேன். எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் கலங்காதே. என்றுமே என்னுடைய துணை உனக்கு மட்டுமே உண்டு. உன்னை வெறுத்தவர்கள் முன்பாக நீ தைரியமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். கவலைப்படாதே. என்னை மனதார நினைத்த பக்தனை என்றுமே நான் கைவிட்டதில்லை. சிறிது சோதனைகளை தருவேனே தவிர, அந்த சோதனையிலிருந்து என் பிள்ளைகளே சாதனைகளாக மாற்றுவதற்கு நானே அவர்களுக்கு உதவி செய்வேன். நீ என் மேல் வைத்திருக்கும் அன்பும் பக்தியும் பொறுமையும் என்றுமே வீண் போகாது. என்னை நம்பும் நீ உன் வாழ்க்கையில் யாரிடமே தோற்று போக மாட்டாய். சற்று பொறுமையாக இரு. உனக்கான இறுதி கட்ட வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த செயலாக இருந்தாலும், எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதற்கென்று கால நேரம் மிக முக்கியம். ஒரு நிகழ்வு எப்போது நடக்க வேண்டுமோ அது நிச்சயம் அன்று நடந்தே தீரும். அதை அப்போது யார் தடுத்தாலும் அது நிற்காது. உனக்கு வரவேண்டிய நேரத்தில் உனக்கானது நிச்சயமாக வந்து சேரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த வார்த்தையை மட்டும் உன் வாழ்வில் என்றும் மறக்காதே. இது அனைவரது வாழ்க்கையிலும் நிச்சயம் நடக்கும். உனக்கான அனைத்தும் நிச்சயமாக உன்னை தேடி விரைவில் வரும். கூடிய விரைவில் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து நீ விரும்பிய வாழ்க்கையை, நீ உன் கனவில் நினைத்து சந்தோஷப்படும் அந்த வாழ்க்கையை நிச்சயமாக நான் உனக்கு தரப்போகின்றேன். உனக்கான நல்ல நேரம் வரப்போகின்றது. உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நீ சந்தோஷமாக ஆசீர்வதிக்கப்பட்டு செல்வ சுபீட்சத்துடன் வாழப் போகின்றாய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, கண்ணீர் விடும் பொழுது அதை துடைக்க உறவோ நட்போ இல்லாத போதிலும் உடையாமல் தனது கைகளில் துடைத்து கொண்டு இருப்பவனிடம்தான் இருக்கிறது துணிவும் தன்னம்பிக்கையும். என் செல்லமே, 1000 கஷ்டங்களையும் துன்பங்களையும் மனதில் வைத்து கொண்டு உன் உதடு சிரிப்பதை மட்டும்தான் உலகிற்கு தெரியும். ஆனால் உன் உள்ளம் அழுவது எனக்கு மட்டும்தான் தெரியும். குழந்தையே, வாழ்வில் கஷ்டப்படுகிறாய் என்று வருத்தப்படாதே. உன் எதிர்காலம் உன் இஷ்டப்படியே அமையும். பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு. அதுவே உனக்கு தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும். மாற்றங்களை தேடாதே. அனைத்து மாற்றங்களையும் நீயே உருவாக்கு. உன் எண்ணங்கள் என்கின்ற மாய சாவியை வைத்து திறக்காத அனைத்து கதவுகளையும் உன்னால் திறக்க முடியும். உன்னை தாங்கி பிடிக்கவும் தூக்கி நிறுத்தவும் நான் இருக்கிறேன். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. நம்பிக்கையோடு உனது கடமைகளை தொடர்ந்து செய். உனக்கான நல்ல நாள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். குழந்தையே, தீப்பந்தத்தை தலைகீழாக பிடித்தாலும் அந்த நெருப்பு மேல் நோக்கியே எரியும். அதுபோல உயர்ந்த எண்ணங்களை உடைய உன்னை கீழ் நோக்கி அழுத்த பார்த்தாலும் அது யாராலும் முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் நான் தான் பொறுப்பு என்று எடுத்துக்கொண்டால் உன் வாழ்க்கை அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரில்லை. உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முள்ளில்லாத கடிகாரம் போன்றது. அது நின்றாலும் பயனில்லை, ஓடினாலும் பயனில்லை.
தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து எறிவதுதான் புத்திசாலித்தனம். உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக நீ மட்டும்தான் இருக்க வேண்டும். நல்லவனாக இரு, ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. அதை விட முட்டாள்தனம் வேறெதுவும் இல்லை. என் பிள்ளையே, துன்பத்தை தூரத்தில் வைத்து இன்பத்தை இதயத்தில் வை. நம்பிக்கையை உன்னுள் வைத்தால் எல்லாம் வெற்றியாகும். நல்லது என் அன்பு குழந்தையே. முன்பெல்லாம் நிறைய பிரார்த்தனைகளை முன்வைப்பாய். கண்ணீரோடு நிறைய நிறைய பேசுவாய். ஆனால் இப்பொழுதெல்லாம் கண்ணீரோடு மௌனமாய் இருக்கிறாய். கேட்பதற்கு ஒன்றுமில்லை அப்பா, நீங்களே என்னை காப்பாற்றுங்கள் என்று மௌனமாய் பேசுகிறாய். உன் மனதில் உள்ள ஏக்கங்களையும் பரிதவிப்புகளையும் அறியாமல் இருப்பேனா? உன் மன வலிமையை சோதிக்கவே எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன. எல்லா விதமான மனவேதனைகளையும் அனுபவித்து இப்போது சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறாய். இதற்கு மேல் உன்னை நான் கஷ்டப்படுத்துவேனா? எல்லாம் சரியாகிவிடும் என்கிறீர்கள், ஆனால் என் மனவேதனை அப்படியே இருக்கிறது அப்பா என்கிறாயா? என் கண்மணியே, எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை காலம், எதிர்மறை காலம் என்று உண்டு. இந்த இரண்டு காலங்களும் பூமியைப் போல சுழன்று கொண்டே இருக்கும். எல்லா நேர்மறை காலங்களிலும் நேர்மறையான நிகழ்வுகளே நடக்கும். நேர்மறையான விஷயங்கள் உன் செவிகளில் தொடர்ந்து கேட்கும். இறைவனையும் உனக்குள்ளே இருப்பது போல உணர்வாய். நீ வேண்டுவது அனைத்தும் எளிதில் உனக்கு கிடைத்துவிடும். ஆனால் எதிர்மறை காலங்களில் நான் உன் அருகில்தான் இருப்பேன். ஆனாலும் உன் மனம் மாயை என்கிற வலையால் அடைபட்டு எல்லாம் உனக்கு எதிர்மறையாக நடப்பது போலவே தோன்றும். ஆனால் உண்மை என்னவென்றால், இதில் நிகழ்வுகள் நிரந்தரமல்ல, நீ மட்டுமே நிஜம். நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நீ ஒரு சாட்சியே. எதுவுமே நிரந்தரம் கிடையாது என் கண்மணியே. ஆகையால் என் கண்மணியே, எதை கண்டும் அஞ்சாதே, எதற்கும் கவலைப்படாதே. எல்லாம் கடந்து போகும். சந்தோஷமான விஷயங்களுக்கு அதிகமாக சந்தோஷப்படாதே, அதுவும் சிறிது காலம்தான். கஷ்டமான விஷயங்களுக்கும் அதிகமாக கஷ்டப்படாதே, அதுவும் கொஞ்ச காலம்தான். அனைத்தும் மாறும். எதிர்மறையான காலங்களில் உனக்கு அனைத்தும் இக்கட்டாக நடப்பது போலவே தோன்றும். உன் தந்தையின் அரவணைப்பு எப்பொழுதும் உன்னுடன் இருக்கும். ஆனால் அதை நீ உணர மறுப்பாய். ஆனால் உன் தந்தை உன்னை அப்படியே விட்டு விடுவேனா? உனக்கு நல்லது செய்ய என்றென்றும் ஓடோடி வருவேன். அது எத்தனை ரூபங்கள் எடுத்தாலும் வந்து கொண்டே இருப்பேன். உனக்குள் எழும் சிந்தனைகள் உன்னை முன்னேற விடாமல் தடுக்கும். அந்த எண்ணங்களை மட்டும் களையெடுத்தால் உன் சந்தோஷத்தை யாராலும் கெடுக்க முடியாது. என் கண்மணியே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தடுமாறும் வேளையில் உன்னை அரவணைத்து அழைத்துச் செல்வேன். எல்லோரும் உன்னை விட்டு விலகுகிறார்கள் என்று தோன்றும் வேளையில் நான் உன்னுடனே இருப்பேன். எங்கே சென்றாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உன் அப்பா என்னை ஒருமுறை அழைத்துவிடு, ஓடோடி வருவேன்.